ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சசிகுமாரோட நடிப்பில் வெளியான மயிலாட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சசிகுமார் வந்து ஒரு கிராமத்தில் ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போது ஒரு நாள் அவர் லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் நம்ம சசிகுமாரை அட்மிட் பண்ணுறாரு. அவங்க ரொம்ப வறுமையில் இருக்கிறதுனால ஒரு கவுன்சிலர்கிட்ட இவர் கடன் வாங்குறாரு. அந்த கவுன்சிலர் வந்து சசிகுமாரை மிரட்டினதுனால சசிகுமாரும் அவங்க ஒய்ஃபும் திருப்பூருக்கு தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த கவுன்சிலர் வந்து சசிகுமாரும் அவங்க ஒய்ஃபு இறந்த மாதிரி ஒரு டெத் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிடுறாரு. அதை வச்சு அவங்க கம்பெனியில் நடந்த அந்த தீ விபத்தை வச்சு இவர் கிளைமும் பண்ணிடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சசிகுமார் வந்து அவரோட ஊருக்கு நியாயம் கேட்கறதுக்காண்டி வராரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது சென்ட்ரல் மினிஸ்டருக்கு வந்து 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆகுது. அதனால அவங்களோட ரிலேட்டிவாக இருக்கிற அந்த பிளட் டோனரை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிளட் டோனர் வந்து நம்ம சசிகுமாருக்கு மேட்ச் ஆகுது. அதனால அந்த சென்ட்ரல் மினிஸ்டர் சேர்ந்த ஆட்களை வந்து சசிகுமார் அப்ரோச் பண்ணுறாங்க. சசிகுமார் அதுக்கு ஓகே சொல்லி போகிறாரு. போனவர் கடைசியில் கிட்னி கொடுத்தாரா இல்லையா, எதனால அங்கே அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடந்துச்சு, இதுக்கு நடுவில் இவங்க ஒய்ஃபோட கிட்னியை எந்த டாக்டர் திருடினாங்க, எதனால திருடினாங்க அப்படின்னு சசிகுமார் கண்டுபிடிச்சி அவங்கள தண்டிச்சாரா இல்லையா, கடைசியில் என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ராஜு முருகன் வந்து ஒரு காமெடி ஃபீல் குட்டை எப்படி கொண்டு போகணுமோ அதை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த காமெடி எலமெண்ட்ஸு, கோர்ட் ரூம் ட்ராமா அதெல்லாம் வச்சு நல்லா கொண்டு போயிருப்பார். செகண்ட் ஹாஃபில் காமெடி, பாலிடிக்ஸு, அது போக அந்த கீழ் ஜாதி மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, கடனில் இருக்கிறது, அந்த டிராஃபிக்கிங் அதெல்லாம் பற்றி நல்லா தெளிவாக மக்களுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் டைரக்டர். அதுக்கு தகுந்த மாதிரியே படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சசிகுமாரை பற்றி சொல்லவே தேவையில்ல. அவர் வந்து வில்லேஜ் ஸ்டைலில் நடிக்கிற எல்லா படமுமே கரெக்டாக சூட் ஆகிற மாதிரி நடிப்பார். அந்த அளவுக்கு அவரோட நடிப்பு இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியே இவங்களுக்கு ஹீரோயினாக நடித்த சித்ராவும் அவரோட நடிப்பை வேறு லெவலில் வெளிக்காட்டியிருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கும் நடக்கிற அந்த ரொமான்ஸ் காட்சியாக இருக்கட்டும், அந்த எமோஷன் காட்சியாக இருக்கட்டும், கடைசி கிளைமேக்ஸில் மனுஷங்களுக்கு மனுஷங்க தான் உதவின்னு சொல்கிற அந்த கருத்தாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே டேரக்டர் நல்லா காட்டியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே இவங்க 2 பேரும் அவங்களோட நடிப்பை நல்லா வெளிக்காட்டியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சினிமாட்டோகிராஃபர் வந்து அந்த கோர்ட் ரூம் ட்ராமா சீன் எல்லாத்தையுமே நல்லா காமிச்சிருக்காரு. அது போக அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கிற அந்த கிரைம் காட்சி மாதிரி சிலது இருக்கும், அதெல்லாம் நல்லா காட்டியிருக்காரு. என்னதான் பெத்த அம்மாவாகவே இருந்தாலும் நாங்கள் உதவி பண்ண மாட்டோம் அப்படின்னு அங்கே ஒரு சம்பவம் மாதிரி நடக்கும். அதை சினிமாட்டோகிராஃபர் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாரு. நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். படத்தோட மியூசிக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் மியூசிக் எப்படி இருந்தால் மக்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரியே மியூசிக் டைரக்டர் அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. படத்தில் ஒரு 3 பாட்டு இருக்குது. ஸ்டார்டிங்கில் வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குத்துப்பாட்டு இருக்குது, அடுத்து ஒரு லவ் சாங் இருக்குது, அடுத்து ஒரு எமோஷன் சாங் இருக்குது. இது எல்லாத்தையுமே மியூசிக் டைரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது போக பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு. டைரக்டர் ராஜு முருகன் வந்து அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே கதையில் எங்கேயும் குறை வைக்காமல் நல்லா கொண்டு போயிருக்காரு. அது போக சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜையும் வச்சு படத்தை முடிச்சிருக்காரு. எதுக்குன்னா, இன்னமும் வில்லேஜ் ஸ்டைலில் கடன் வாங்கினா அந்த கடனை அடைக்கிறதுக்காண்டி அவங்களோட கிட்னி, அது போக ஹியூமனுக்கு தேவையான சில பார்ட்ஸ்லாம் விற்று தான் அவங்களோட கடன் அடைக்கிறாங்க அப்படின்னு அந்த கருத்தெல்லாம் கடைசி கிளைமேக்ஸில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது போக பெத்த அம்மாவாகவே இருந்தாலும் பையங்களோ பொண்ணோ அவங்க கிட்னி கொடுக்கறதுக்கு யோசிக்கிற மாதிரி சில காட்சி இருக்கும். அதை டைரக்டர் வந்து ரொம்ப எமோஷனோட வச்சுருப்பார். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னு படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். சசிகுமாரும் அந்த எமோஷன் காட்சியாக இருக்கட்டும், ரொமான்ஸ் காட்சியாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே எங்கேயும் குறை வைக்காமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் வந்து பாலிடிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சில கருத்தையும் சொல்லியிருக்காரு, மக்களுக்கு ஏற்ற மாதிரி சில கருத்தையும் சொல்லியிருக்காரு. அது போக இந்த கதை வந்து ஃபுல்லாக கோயில்பட்டியில் வில்லேஜ் ஸ்டைலில் நடக்கிறதுனால அந்த கருத்து எல்லாத்தையுமே நல்லா காட்டியிருக்காங்க. அது போக படத்தில் டைரக்டர் வந்து எப்பயுமே வாய்மை தான் வெல்லும், என்ன கொஞ்சம் மெதுவாக தான் வெல்லும் அப்படின்னு அந்த கருத்தை கடைசி கிளைமேக்ஸில் வேறு லெவலில் காட்டியிருப்பார். படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காமெடி காட்சிலாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த பாலிடிக்ஸை பற்றி சொன்ன அந்த காட்சி சில இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் கொஞ்சம் பழசாக இருந்துச்சு. மற்றபடி படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.3 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட வீக்கெண்டில் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.